தாய் வீடு நவம்பர் மாத இதழ் 2025 முலையறு காதை அத்தியாயம் 9 பெண் துயர பெருங்கதை. எழுத்துருவாக்கம் மா. சித்தி விநாயகம். குரல் வடிவம் கு. பிரபு. உலகின் பற்றற்ற உத்தம முனிவரும் கடவுளுமான பலராமன் தேடி தேடி சிருஷ்டித்த கேரள தெருவில் கடவுளின் பிள்ளைகள் என தம்மை தாமே பிரகடனப்படுத்திய பிராமண நம்பூதிரி வெள்ளையன் காலடியில் நசுங்கி மரணித்துக் கொண்டிருந்தான். வெள்ளையனை நம்பூதிரி அழுது தொழுது மண்டியிட்ட போதும் அவன் சற்றும் மனமிறங்கவில்லை. நம்பிக்கை துரோகிக்கான பரிசு இது என்றபடி வெள்ளையன் காலாலும் கையாலும் அவனை சரமாரியாக உதைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று நெடுநேரமாயிற்று. தம்மினத்தை சூத்திரர் என்று அழைக்கின்ற தம்மின பெண்களை மானபங்கப்படுத்தி அவர்களின் மார்பளவெடுத்த வரி விதிக்கின்ற ஈன கொடூரவாதிகளில் ஒருவனான நம்பூதிரி தெருவில் சாய்ந்து கிடப்பதை பார்த்த சூத்திர சனங்கள் ஒன்று கூடத் தொடங்கினர். தன் இனத்தை அழிப்பவனையே தொழுகின்ற சுரணை கட்ட சூத்திர சனங்கள் அவர்கள். இப்படி சுரணை அற்று போய்த்தான் அடிமைச் சனங்கள் எங்கும் இருந்தனர். தம்மை ஒடுக்குபவனை பல்லக்கில் தூக்கி அவனுக்காக பல்லக்கு சில்லினுள் நசிந்து உயிர் கொடுக்கின்ற பரிதாப அடிமைகளால் பூமி நிரம்பிய காலம் இது. நம்பூதிரிகளின் முக்கிய சூத்திரமான நசுத்ராய மதீம் தத்யா என்பது சூத்திரன் படிக்கக்கூடாது என்கின்றது. இந்த மந்திரத்தை மகிழ்வோடு சூத்திரனை ஏற்க வைத்திருப்பது பார்ப்பனிய சாணக்கியம். பசியோடு அலறுகின்ற சூத்திர குழந்தைகளின் கண் முன்னாலேயே பசியற்ற வெற்றி சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டிருந்தார்கள் நம்பூதிரிகள். அதை பக்தியோடு கும்பிட்டு நின்றார்கள் சூத்திர சனங்கள். இப்படி நம்பூதிரிகள் என்னதான் அநியாயம் செய்தாலும் அநியாயம் செய்யும் அவர்களுக்கே முண்டு கொடுத்து அவர்களையே ஆண்டவனாய் தொழுகின்ற அவலத்தில் தான் அனைத்து சூத்திரர்களும் இற்றைவரை இருந்தார்கள். இப்படித்தான் சூத்திரனான சம்பூகன் தலை கொய்யப்பட்ட வரலாற்றை சூத்திரரே கொண்டாடினர். அசுரர்கள் என்று சூத்திரனை கொல்லும் கொடூர நிகழ்வை தீபாவளி என சூத்திரர்களையே கொண்டாடச் செய்தார்கள். தன்னின சூத்திரனை கொன்றவனையே தம் கடவுள் என்கின்றார்கள் இற்றைவரை இந்த சூத்திரர்கள். வெள்ளையர்களோடு சேர்ந்து சூத்திரர்கள் படித்து நீதவானாக மாறினால் கூட ஆமாம் சாமி, எல்லாம் உங்களதும் உங்கள் கடவுளதும் பெருங்கருணையினால் தான் நான் படித்தேன் என்று நம்பூதிரிகளின் காலடி சேவகர்களாகவே சூத்திர சாதி இன்றைக்கும் இருக்கின்றார்கள். இந்த அடிமைத்தனத்தின் உச்சத்தில் தான் ஆள்பவர்களின் அதிகாரமும் அநீதியும் இப்புவியிலே அன்றும் இன்றும் அரங்கேறுகின்றது. பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம், பார் கொண்ட நாட்டில் பஞ்சமுமாம் என்றே பேர் கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. இவ்வாறான பார்ப்பனர் மீதான பயபக்தி நம்பிக்கைகளிலே கட்டுண்டு கிடந்தார்கள் சூத்திரர்கள். தலைவன் மற்றவர்களை விடவும் அதி உயர்ந்த குணங்களோடு இருத்தல் வேண்டும். ஆனால் இங்கு அத்தனை அயோக்கியத்தனமும் கொண்ட அயோக்கியர்கள் தான் நாடாளுகின்ற தலைவர்களாக இருக்கின்றார்கள். விலங்குகள் கூட சூடு கண்ட இடத்தை விட்டு உடனேயே ஓடிவிடும். சூடு கண்ட பிறகும் தூர விலகாதவர்கள் இந்த சூத்திர மனிதர்கள். இந்த மனிதர்கள் பேசும் மனிதமும் அவர்களின் நியாயங்களும் விசித்திரமானவை. அண்ணன் தம்பிக்கிடையே அடிபட்டு சாவது நல்லதில்லை. பார்க்கின்றவன் கேவலமாக பேசுவான். அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, ஒற்றுமையாய் போங்கையா என்று உபதேசியாமல் அவர்களிடையே பகையை வளர்த்து கீதை உபதேசித்து பாரத போரை நடத்தியதே கேரள கடவுளான பலராமனும் அவன் தம்பி கிருஷ்ணனும் தான். குந்திக்கு கற்பமில்லாமல் தலைப்பிள்ளை சூரியன் கொடுத்தானாம் என்று பெருமை பேசி பின் கிருஷ்ணனே அவனை ஏமாற்றி கொல்வானாம் என்பதுதான் அங்குள்ள இறை நீதி. இதே போன்றுதான் மேரி கதையும். கடவுள் ஆவி கொடுத்த கற்பத்தோடு அலைந்து மேரி பெற்ற பிள்ளை சிலுவையிலே மூர்க்கத்தகனமாக கொல்லப்பட்ட போது காதுள்ளவன் கேட்காமலும் வாயுள்ளவன் பேசாமலும் நின்று வேடிக்கை பார்த்தான். இவற்றையெல்லாம் இவர்கள் புரியாமல் செய்கின்றார்களா புரிந்து செய்கின்றார்களா என்பதை எவரும் அறியவியலவில்லை. செல்வத்தின் கொலை, நம்பூதிரியின் மரணம் என தொடரும் கொடும் சம்பவங்கள் தந்த அச்சத்தின் பின் கணேசன் மிக கவலையாக இருந்தான். ஒருவேளை செல்வத்தின் நண்பனான எனக்கும் இந்த விவகாரம் தெரிந்ததென நம்பூதிரிகள் நம்பினால் நம்மை சும்மா விடுவார்களா? அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். செம்பகத்தோடும் தன் குடும்பத்தோடும் கன்னியாகுமரியூடாக ராமேஸ்வரம் நோக்கி இரவோடு இரவாக போவதென கணேசன் முடிவெடுத்தான்.
பிறந்த இடத்தையும் வாழ்ந்த வீட்டையும் விட்டு அகதியாக போவது எத்துணை கொடூரம். பிறந்த மண்ணிலே வாழ்ந்து அங்கு வீசும் சுகந்த காற்றை சுவாசித்து அங்குள்ள மரங்களில் ஏறி கொப்பு தாவி குரங்குகளோடு குரங்குகளாய் இயற்கையோடு ஒன்றி கிடந்த ஊரை, முன்னோர்கள் காலம் காலமாய் வாழ்ந்த ஊரை விட்டு ஒரே நாளில் போவதென்பது பெரும் சாபம். சொந்த நாட்டை விட்டு போவதென்பது நாம் வளர்ந்த கலாச்சாரம், பண்பாடு, இனசனம் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி எறிந்து விட்டு செல்லுகின்ற அவலம்தான். ஊர் துறந்த அகதிக்கு அதன் பிறகு எந்த பண்பாடு நிலைக்கும்? உலகத்திற்கே புரட்சி வரலாற்றை எழுதி வைத்துவிட்டு போயுள்ள ஈழவர் பெண்ணான நங்கேலியின் உறவினனானையும் செம்பகத்தை ஓடி ஓடி விரும்பி காதலித்தவன் நான். என்னையும் அவள் விரும்பித்தான் காதலித்தாள். என்னை நம்பி வந்த அவளை காப்பாற்ற வேண்டும். ராமேஸ்வரம் சென்று அவள் விருப்பப்படி அங்கு மனம் செய்ய வேண்டும். கேரளத்தில் பெண்களாய் பிறப்பவர்கள் பெரும் பாவிகள் என்கின்ற நாட்கள் அது. வெள்ளையர், நம்பூதிரிகள், அவர்களின் நெடுபிடிகள் என ஆதிக்க வர்க்கம் திருமணமான பெண்களை, குடும்பங்களை கூட கண்முன்னாலேயே சீரழித்து விடுகின்றார்கள். அதிகாரத்தில் உள்ள ஆண்கள் பெண்களை சீரழித்து ஏமாற்றுகிறார்கள் என்பதை விடவும் அந்நியர்களுக்கு அடிமைகளாகவும் வெளிநாடுகளுக்கு பெண்களை விற்கவுமான அதிகாரத்திலும் அவர்களே இருந்தார்கள். முலக்கரம் என்று அழைக்கப்பட்ட முலைவரி என்கின்ற மானிட குலத்தின் மிக கேடான வரிமுறை அக்காலத்தில் தான் திருவிதாங்கூரிலே இருந்தது. கடவுளின் சிறுதுளி மனிதன் என்றால் சூத்திரன் சிறுதுளியா? அப்போ அவனுக்கே இங்கு எந்த உரிமையும் இல்லை. எந்த சாமியையும் நம்பாதவனை பேய்களும் பில்லி சூனியங்களும் தொட்டது கிடையாதே. இது ஏன் இந்த மக்களுக்கு புரிவதே இல்லை? சூத்திர சனங்கள் பயபக்தியோடு இந்த பிரச்சனைகளுடன் சேர்ந்து இல்லலை அனுபவிக்கவே விரும்புகின்றனர். இந்த மாதிரி குப்பை நம்பிக்கைகளை விட்டு விலகி இருந்தாலே பாதி பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்பூதிரிகள் அதற்கு விடவே மாட்டார்கள். மிக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பூப்பெய்திய இளம் பெண்கள் மீது பல நூற்றாண்டுகளாக விதிக்கப்பட்ட கொடுமையான வரி முலைவரி. மார்பை மறைத்து மேலாடை அணியாமல் மகளிரை கேவலமாக்கிய நாட்கள் அது. மீசை வளர்த்த தலித்தான்களுக்கு மீசை வரியும் கூட அங்கு விதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட பெண்கள் என வரையறுக்கப்பட்ட 18 சாதிகளுக்கும் இது விதிக்கப்பட்டது. இதை வசூல் செய்வதிலும் மிகவும் கடுமை காட்டப்பட்டது. நம்பூதிரி பார்ப்பனர்கள் தான் சூத்திர பெண்களின் முலை அளவை பார்த்து அவர்களுக்கு வரி விதித்து அவர்களை சீரழிக்கின்ற அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்படி இந்த கொடுமையை எதிர்த்து முலைவரி கேட்டவனிடம் தன் முலையையே கூர்வாளால் அறிந்து கொடுத்தவள்தான் கேரளத்து வீரப்பெண் நங்கேலி. இந்த கொடூரங்களிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் தப்பித்து தாம் பிறந்த இடத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தனர் பெண்களை பெற்றவர்கள். அதேபோன்று கேரளத்திலே இருந்து கன்னியாகுமரி வழியாக தப்பித்து போக வழி தேடும் குடும்பம் இப்போ கணேசனது. கணேசனின் தங்கை வள்ளி, தாய் மூவரும் சேர்ந்துதான் அவர்களது குடும்பம். வள்ளியை முலை காட்ட நிர்பந்தித்து அதை சாட்டாக வைத்து வன்புணர துடிக்கும் நம்பூதிரிகளினதும், வெள்ளையர்களுக்கு அவளை கூட்டிக் கொடுக்கவும் நின்ற அரச ஆதரவு மைனர்களினதும் கழுகு கண்களிலிருந்து தங்கியை காப்பாற்றி ராமேஸ்வரம் போக வேண்டிய தேவையும் கணேசனுக்கு இருந்தது. விவசாயம்தான் கணேசனது குடும்பத் தொழில். விவசாயம் மிகவும் கடினமானது என்பது மட்டுமின்றி வானம் பொய்த்தால் அதிலிருந்து அவர்களால் எந்த வருமானத்தையும் ஈட்ட முடியாது. இனி ஒரே வழி தேசம் விட்டு தேசம் செல்லும் அந்நிய கப்பல் ஏற வேண்டியதுதான். கணேசன் முடிவெடுத்து விட்டான். செம்பகமும் முலைவரிக்கு எதிராக தன் பிரிய உறவினரான நங்கேலி தன் முலையை அறுத்தெறிந்து மாண்ட செய்திக்கு பிறகு அங்கு இருக்க விரும்பவில்லை. தன்னை விரும்பிய கணேசனுடன் கேரளத்திலே இருந்து தப்பித்து ஓடி மனம் புரிந்து குமரி வழியாக ராமேஸ்வரம் போகச் சம்மதித்திருந்தாள். திட்டமிட்டபடி அவர்கள் பயணத்தை தொடங்கிவிட்டார்கள். கன்னியாகுமரியிலே உள்ள மாமன் வீட்டில் தங்கை வள்ளியையும் அம்மாவையும் விட்டுவிட்டு கணேசனும் செண்பகமும் தனித்து இலங்கை போவதாக திட்டம். அதன்படி கன்னியாகுமரியிலே அவர்களை விட்டபின் படாத பாடுபட்டு அவர்கள் ராமேஸ்வரம் வந்தாயிற்று. ராமேஸ்வரத்தின் ராமநாத சுவாமி முன்னிலையில் அவன் செண்பகத்திற்கு மாங்கல்யம் சூட்டினான். செண்பகம் தனது கனவு நனவானதை எண்ணி மகிழ்வாக இருந்தாள். தூரத்தை நின்றிருந்த சோடி கூளக்கிழாக்களின் பேடை மனமகிழ்ந்து நடனமிட்டு தன் ஆண் பறவையின் நடனத்திற்கு ஏற்ப சுற்றி சுற்றி வந்தது. இதே போலத்தான் கேரள கும்மாட்டிகளின் குதியாட்டம் இருக்கும்.
கேரளத்தின் பாலக்காடு மாவட்டத்து குனிசேரி கிராமத்திலே உள்ள பூக்குளக்கரை பகவதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் திருவிழா குனிசேரி கும்மாட்டி ஆடல் திருவிழா. அத்திருவிழாக்களுக்கு தப்பாமல் போகின்ற செம்பகம் பகவதி அம்மாவே கூலக்கடாவாகி தன் திருமணத்தினை ஆசீர்வதித்து கூத்தாடுவதாக மகிழ்ந்தாள். தொடரும். நன்றி.